நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா நம்மளோட கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்காக, அதாவது டாரட் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். அது நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறோம்னா, டாரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீரர் சாரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், தனுஷ ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாமா மேம்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். இவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு நட்பு வட்டத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. என்னன்னா சந்தோஷம் என் வாழ்க்கையில வந்துருச்சு, அதை யாருக்கிட்டயா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. தனியா நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது, அந்த சந்தோஷத்தை தனியா அனுபவிக்க கூடாது, மற்றவங்களோட செலிப்ரேட் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் என் குடும்பத்தோடவாது செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி குடும்பத்துக்காக, சமூகத்துக்காக, தன்னோட இருக்கிறவங்களுக்காக அதிகமா அவங்க பாடுபடுவாங்கன்னு சொல்லலாம். அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். கண்டிப்பா நிறைய பேர் சோகத்தை தான் ஷேர் பண்ணுவாங்க, சந்தோஷம்னா வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா இவங்க சந்தோஷத்தை தான் மெயினா வெளிக்காட்டணும்னு நினைப்பாங்க, சோகத்தை தனக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கதான் அப்படி யாருக்கிட்டலாம் சந்தோஷம் காட்டுறாங்களோ அவங்களாலே அடிக்கடி சோகத்துக்குள்ளாகக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களாலே இவங்க தனிமைப்படுத்தப்படவங்களா இருப்பாங்க. யாருக்காக பார்த்தாங்களோ அவங்களே இவங்களுக்கு யாரெல்லாம் தேடி போறாங்களோ, யாருக்கெல்லாம் நல்லது செய்யறாங்களோ, சந்தோஷம் கொடுக்குறாங்களோ, இவங்க அவங்களாலேயே சோகத்துக்கு உள்ளாவாங்க. சோ இது நடக்கும். அப்போ இந்த தனிமையானது அவங்களுக்கு நடக்கும். அது அவங்களுக்கு பிடிக்காம நடக்கும். எனக்கு இந்த தனிமை பிடிக்கல, எனக்கு நான் இப்படி சோகமா இருக்கிறது, ஆனா அதான் நடக்கும். சோ அப்போ மத்தவங்களால இவங்களுக்கு இதுதான் நடக்கும், ஆனா இவங்களால மத்தவங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகே மேம். இவங்க தொழில எப்படி மேம் சிறந்திருப்பாங்க? இந்த தொழில தனுசு ராசி. ஸோ இவங்க எந்தெந்த துறைகள்ல சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மேட்ரிமோனியல் அந்த மாதிரியான தொழில்லாம் பண்ணலாம். அதெல்லாம் சிறப்பா இருக்கும். கல்யாணம் சார்ந்த இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதான் எஸ்பெஷலி கல்யாணம் சார்ந்து, ஏதாவது இந்த மேரேஜ் உறவுகள் சார்ந்து சொல்றீங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது சார்ந்து ரிலேட்டடா நிறைய பிசினஸ் இப்பெல்லாம் இருக்கு. கண்டிப்பா. ஸோ பிரைடல் ஆரம்பிச்சு கேட்டரிங்ல இருந்து டெக்கரேட்டிவ்ல இருந்து அந்த மாதிரி அது ரிலேட்டடான பிசினஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓன் பிசினஸ் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஜாப் ரிலேட்டடா போகும்போது கூட காம்படிட்டிவா போகக்கூடிய எக்ஸாம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்றது, இதெல்லாம் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். இவங்களோட காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மேம் இருக்கு? தனுசு ராசி. ஸோ இவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா அதுல ஒரு விதமான இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கையிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, ஒரு இழப்புகளை அவங்க ஃபேஸ் பண்ணி வரா மாதிரி இருக்கும். அதுவும் பணம் ரீதியான விஷயங்கள்ல தான் அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க காதல் வேற, திருமண வாழ்க்கை வேற, நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கை வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. ரெண்டுத்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே அது ஜாயின் பண்ணி தான் போயிட்டே இருக்கும். அதனால அந்த பினான்சியல் ரீதியான விஷயங்களாலே உங்க காதல் திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, பிரிவு, இதெல்லாம் கண்டிப்பா வரும்னு சொல்லலாம். ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆச்சுன்னா கூட அது ஸ்ட்ரைட்டா உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லயோ இல்ல லவ் லைஃப்லயோ ஸ்ட்ரைட்டா பாதிக்கும். குடும்பத்துல பாதிக்கிறது அது வேற, அது காமன். பட் இவங்களுடைய அந்த பாண்டிங்ல அடிக்கும் அது. ஏன்னா இவங்க ரெண்டுத்தையும் பில்ட் பண்ணி போறதால அது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் இவங்க நினைச்சாங்கன்னா அவங்களோட காதல் திருமண வாழ்க்கைய ரொம்ப பாசிட்டிவாவும் அட் த சேம் டைம் அவங்களால கொண்டு போக முடியும், லாங் லாஸ்டிங்காவும் கொண்டு போக முடியும். ஓகே மேம். எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் மேம்? ஸோ தனுசு ராசி இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு காரியம் எடுத்துட்டோம், அது இன்னும் முடிவுக்கு வரல, அதுக்குள்ள இன்னொரு காரியத்துக்கு போறது, இன்னொரு செயல்ல ஈடுபடுறது, இதுல கண்டிப்பா
கவனமா இருக்கணும். ஓகே இவங்க நினைப்பாங்க என்னால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், ஒரு டைம்ல நான் சமைப்பேன், இது பண்ணுவேன், வெசல் வாஷ் பண்ணுவேன், இந்த பக்கம் வந்து வீட பெருக்குவேன், கிளீன் பண்ணுவேன், இந்த அப்பெல்லாம் பக்கம் போன்ல வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி என்னோட வேலையை பார்ப்பேன், இப்பெல்லாம் மல்டி டாஸ்க் எல்லாம் பண்ணுவேன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையா அப்படி பண்ணணும் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த சொதப்பி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அதனுடைய அனுபவம் அவங்க பாக்குறவங்களுக்கு இருக்கும். ஆமா இல்ல, நம்ம இத 2 வேலையை பண்ண ஆரம்பிச்சு ஒண்ணு சொதப்பல விட்டு 2மே போயிடுச்சு. அத அப்ப அவங்க பண்ணக்கூடாது, கவனமா இருக்கணும். ஒண்ணு முடிச்சுட்டு அடுத்துக்கு போலாம். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அண்ட் இவங்க தேடி போய் யாருக்கிட்டையும் அந்த அன்பை பொழியறதுல எல்லாம் கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருக்கும். வந்தா வாங்கிக்கலாம், நீங்களா போய் கொடுக்க வந்தா வாங்கிக்கலாம், வரும்போது நம்மளும் கொடுக்கலாம். அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து போயிடும். அதனால அது ரொம்ப கவனமா இருக்கணும். எதா இருந்தாலும் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட தாண்டி நான் வரமாட்டேன், அதுல கவனமா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே மேம், எந்த மாதிரி தெய்வங்களை அவங்க வழிபடுவாங்க? தனுஷ் ராசி இவங்க எந்த மாதிரியான தெய்வங்கள் வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எந்த தெய்வத்தை வேணா வழிபடலாம். இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், குலதெய்வமா இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச தெய்வம், எனக்கு செட் ஆகாத தெய்வம், எந்த தெய்வம் வேணா இருக்கட்டும், எந்த தெய்வம் வேணா வழிபடலாம். ஆனா அவங்கள இந்த டைம்ல வழிபட்டா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப பெஸ்டா இருக்கும், ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் ஆகலாம் அப்படின்றது இருக்கு. நைட் டைம்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல, அதுவும் நட்சத்திரங்கள் இருக்கிறப்போ அந்த தெய்வத்தை நினைச்சு, அந்த நட்சத்திரங்களை பார்த்து அந்த தெய்வத்தை நினைச்சு என்ன விஷயத்தை அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணாலும், என்ன வேண்டுதல் பிரேயரை வச்சாலும் அது அவங்களுக்கு நடக்கும். ஓகே, சோ இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம். பட் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட் 100% இருக்கும். கண்டிப்பா.